இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா 1700 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி 23,000 லெவலில் பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா டெய்லியும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஏறிக்கிட்டே இருக்குது. நிஃப்டி கிட்டத்தட்ட 8லேருந்து 9% கிட்ட ஏறி இருக்குது. இந்த லோவில் இருந்து பார்த்தோம், நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. அந்த ஃபால்லேருந்து கிட்டத்தட்ட 10% ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா அவ்வளோதானா, இந்த நிஃப்டி திருப்பியும் ஏறது ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை விழுந்ததுக்கான இது ஒரு கரெக்ஷனா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஏறினதுக்கான ரீசன் அப்படின்னா கேட்டிங்கன்னா, எஃப்ஐஎஸ் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூட்டர்ன் அடிச்சிட்டாங்கன்னா கிடையாது, திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா நம்ம பார்த்துருப்போம், ரெகுலராக எஃப்ஐஎஸ் வந்து பல கோடி வந்து அவங்க செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 80,000 கோடி 40,000 கோடி மாதம் அவங்க செல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ தான் ஓவரால் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நெட் லாஸில் தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் ஃப்ரைடே டேட்டா கிட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்க பையிங் செல்லிங் ரெண்டுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது 7,000 கோடி கிட்ட ஒரே நாளில் பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 3,000 கோடி கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப்ஐஎஸ் வந்து திரும்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூஎஸில் வந்துட்டு நிறைய அன்சர்டன் கண்டிஷன்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா நம்ம ட்ரம்ப் வந்ததுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதே பற்றி நம்ம அதை பற்றி டீட்டெயிலும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் தரேன். என்னென்னா ட்ரம்ப் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, எதுக்கு வந்து யூஎஸோட டாலரை டீவேல்யூ பண்ணுறாருன்ற டீட்டெயிலாக வந்து சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம், சைனா வந்து டீவேல்யூ பண்ணாங்க. டீவேல்யூ பண்ணி அவங்களோட எக்கனாமி எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் 2015 பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து 11.2 ட்ரில்லியன் கிட்ட இருந்தாங்க. இப்போ வந்து 19.5 ட்ரில்லியன். எவ்வளோனா 74% தான் ஏறி இருக்காங்க. என்னென்னா டீவேல்யூ பண்ணி கேப்சர் பண்ணியே அவங்களால 74% தான் ஏற முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் 2015 இப்போ 2025 பார்த்தீங்கன்னா 100% 2 மடங்கு ஆயிருக்கு ஜிடிபி. எவ்வளோனா 2.1 ட்ரில்லியன்லேருந்து 4.5 ட்ரில்லியனாக நம்ம மார்க்கெட் வளர்ந்துருக்கு. அப்போ பாருங்கள், டீவேல்யூ பண்ணலாம் கூட நம்ம மார்க்கெட் வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. இதை தான் நாங்கள் வந்து அப்போது நம்ம மார்க்கெட் கீழே விழுந்தும் போது கூட ரெகுலராக வீடியோ போட்டது என்கரேஜ் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டுட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுட்டே இருங்க. அது கீழே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 10% நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மக்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, கீழே இருந்து சொல்லிகிட்டே வந்தோம் 1700 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. இந்த இடத்துல தான் மக்களுக்கு தோணும், என்ன பண்ணலாமா, ஓகே இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வாங்கும்போது தான் மார்க்கெட் கரெக்டாக கரெக்ஷன் வரும். ஐயோ டவுன் ட்ரெண்ட் வந்துடுச்சு, திருப்பியும் செல் பண்ணு, மேலேயே லாஸ் பண்ணியிருப்போம், திருப்பியும் லாஸ் பண்ணி, இதெல்லாம் மார்க்கெட்டோட டாக்டிக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரூஷியல் லெவல் ஒன்று இருக்குது. 23,800 நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 23,800 நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த லெவல் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். இதை மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபர்தராக என்ன பண்ணுது, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரிக்காக நம்ம இது பண்ண முடியும். கீழே பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது கரெக்ஷன் வந்தாலும் சரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே சொன்னாமல் 23,800 அப்படின்ற ஒரு லெவலை வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியா க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் வந்து செகண்ட் விஷயம். என்னென்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எஃப்ஐஎஸ் இன்றைக்கி போனாலும் நாளைக்கு வரதான் செய்வாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்தியனோட ருப்பி டிப்ரிஷியேட்டாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அவங்க போனாலும் க்ரோயிங் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நம்ம ஜப்பான் பார்த்துட்டோம். ஜப்பான் என்னென்னா நாளுக்கு நாள் அவங்க எக்கனாமி குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா வந்து ஜப்பானை பீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 2026 2027 வந்து நம்ம வந்து ஜெர்மனியே பீட் பண்ணி 3rd பிளேஸில் கூட வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கிளியராக நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், இந்தியா வந்து க்ரோயிங் கண்ட்ரி தான், க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது, அதை தடுக்க முடியாது. அப்பப்போ ஒரு கரெக்ஷன் வரும், அதை வந்து மார்க்கெட் நிறுத்த முடியாது. கரெக்ஷன் வந்து ஹெல்த்தி. எது கரெக்ஷன் வருது, மார்க்கெட் வந்து ஒரு லோ ப்ரைஸில் கிடைக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எஃப்ஐஎஸ் எல்லாமே விற்கிற மாதிரி விற்றுட்டு பாட்டமில் வந்து மீன் அழகாக பிடிச்சிட்டாங்க. மேலே எல்லாத்தையும் விற்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விற்று என்ன பண்ணாங்கன்னா பாட்டமில் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் ஆப்ஷன் தான், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் கோல்டு, சில்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏன்னா 1700 பாயிண்ட் மேலே வந்திருக்கு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி 23,800 அந்த லெவலில் பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு April 2. இந்த 2 விஷயங்கள் மட்டும் பாருங்கள். ஏப்ரல் 2 சொல்கிறேன்னா,
ஏப்ரல் 2 தான் வந்து யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நம்ம மேலே வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட போகிறார். என்னென்னா நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி டேக்ஸ் போட்டாங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஏறதான் செய்யும். என்னென்னா இதுக்கும் அந்த டேக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல், எக்ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஏறதான் செய்யும். ஆனால் அதில் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் 2 விஷயங்களையும் பார்க்க வேண்டியது என்னென்னா 23,800ம் இந்த ஏப்ரல் 2ம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் அதெல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெவர் டூ லேட். எப்போதுமே மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவே நாளைக்கு கரெக்ஷன் வந்தாலும் சரி, கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் அப்படின்றது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு கேட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கரெக்ஷன் வந்துட்ட பிறகு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரீசெண்டாக நம்ம நியூஸ் கூட பார்த்தோம். என்னென்னா ஓப்பன் ஏஎம் சரி, மெட்டாவும் சரி, ரிலையன்ஸ் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. இந்த ஐடி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ரிலையன்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13%. நம்ம இதை பற்றிலாம் வீடியோ வேறு போட்டோம். ரிலையன்ஸ் பற்றி, அதானி பற்றியும் வீடியோலாம் போட்டோம். நிறைய வீடியோ என்னென்னா என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த மக்கள் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் செல் பண்ணதுனால ஒரு பயம், பேனிக் கிரியேட் ஆகி மக்கள் வந்து எஸ்ஐபியில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதாலும் சரி, நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய வீடியோ போட்டோம். இதை வந்து சார் உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக்ஸ் வீடியோவில் இதை பற்றி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் செல் பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னா ஏன் செல் பண்ணிட்டு போகிறாங்க? அப்போது செல் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஏன் வாங்குறாரு? இதை பற்றி தான் வந்துட்டு பல வருஷம் முன்னாடி ஃபாதர் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸ்னு பேர் கொண்ட ஹான்மா என்றவர் வந்து 100 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. இதை தான் சார் உங்களுக்கு வீடியோவாக டீட்டெயிலாக அழகாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நான் கொடுக்குறேன். அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் வந்துச்சு. அதையும் பார்த்தா ரொம்ப ஹாப்பி. இதேமாதிரி சார் வந்து சொல்லியிருந்தார் புக் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன்ட்டு. அதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நியூஸஸ் பேஸ்டு கண்டென்ட்ஸும் சரி, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். இது ரெகுலராக வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ லோ வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ஷன் வருதோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதை கற்றுக்கிட்டு பண்ணணும், நாலேஜை வந்துட்டு கெயின் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சின்னா வி ட்ரேட் ஹெச்எஸ் வி டீச். என்ன டீச் பண்ணுறோம்? நாலேஜை தான். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை தான் டீச் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கும் நாலேஜை கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களால் மண்டேலாம் வர முடியாது, மண்டே டு ஃப்ரைடே வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. இன்கேஸ் உங்களால் இந்த 4 பிரான்ச்சஸும் வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு தெரியலையா, நீங்கள் தாராளமாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்னால் என்னன்றது ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி லெவல் வரைக்கும் எங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே சொல்லித்தருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்தியா வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது, பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் போகிறதுக்கான ரீசன் ஒரு என்கரேஜ்மெண்ட் வீடியோ தான். உங்களை வந்துட்டு என்னென்னா இவ்வளோ லோ வந்துச்சே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து லோன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கரெக்டான ப்ராஃபிட்டை பிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.